சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் நுழைந்தபோது வேல்முருகன் கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் கோஷம் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். ஆளுநர் உரை தொடர்பான எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது அதற்கு முன்னதாகவே வேல்முருகன் தரப்பிலிருந்து கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எதனால இந்த ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார்? என்ன கள சூழலாக இருக்கிறது பாரி கார்த்திக்? சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9:30 மணிக்கு துவங்கியவுடன் ஆளுநர் உரையுடன் தற்போது துவங்கப்பட்ட நிலையில் ஆளுநர் உள்ளே வந்தார். அவர் உள்ளே வரும்போது பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கோஷம் எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகிறார். தற்போது அவை துவங்கிய உடனே ஆளுநர் உள்ளே வரும்பொழுதே இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆளுநர் தான் இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கடுமையாக கோஷமிட்டு வருகிறார். தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்திற்குள் ஆளுநருக்கு எதிராகவும் ஆளுநர் தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி தற்போது சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார். தொடர்ச்சியாக அவை நடவடிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வேல்முருகன் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக ஆளுநர் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அடிப்படையில் தற்போது கோஷம் எழுப்பி வருகிறார்.